எப்பா 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 என்ன மேட்ச்சு, என்ன கிரிக்கெட்டு, என்ன லாஸ்ட்டு பாலு. எப்பா நல்லா இருக்குப்பா ஐபிஎல். இப்போதான்ப்பா ஐபிஎல்லே நான் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படிங்கிறீங்களா? அப்புறம் 5வது பால் டேவிட் மில்லர் குல்தீப் யாதவ் ஒடியாரும் போது வேணான்னு சொல்லிட்டு இருக்க வேணாமோ, சூப்பர் ஓவராவது வந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த 5வது பால் 6வது பால் பற்றியும். அண்ட் அதில் ஒரு கம்பேக் ஒன்று இருந்துச்சு, நீங்கள் கவனிச்சிங்களா? பிரசித் கிருஷ்ணா கிட்டது டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை டேவிட் மில்லர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அடித்து தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்களா? பேசுவோமே. அப்புறம் இது மட்டும் கிடையாது, கல்கட்டாவில் இங்கே லக்னோவுக்கும் கேகேஆருக்கும் அங்கே மேட்ச்சு, அதோட ப்ரிவியூவும் இருக்க போது தப்பிச்சிட்டு இருக்காங்க கேகேஆர். இந்த தடவை தப்பிப்பாங்களா, மழை வருமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். அப்புறம் உங்களை கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் டேவிட் மில்லர் செய்த அந்த செயலை பற்றி. வீடியோக்குள்ள போமா. ஓவருக்கு 6 பால் தான், ஆனா நோ பால் போட்டா 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 டெல்லி ஃபெரோஷா கோட்லாவில் நடந்து முடிஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் போட்டியோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ, கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் நடக்கக்கூடிய கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக் ஆனந்தா ஷோவினிலே. ஓகே, இன்னைக்கு டேவிட் மில்லர் செய்த அந்த செயல், அதாவது நீங்கள் மேட்ச் பார்க்கலனா உங்களுக்கு நான் சொல்கிறேன். குஜராத் டைட்டன்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 210 அடித்தாங்க, டார்கெட் 211. அதை டிசி வந்து சேஸ் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 4வது பால் 6 அடிக்கிறாரு டேவிட் மில்லர். இன்னும் 2 பாலுக்கு 2 ரன் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. ஸோ ப்ரெஷர் அந்த பக்கம் பிரசித் கிருஷ்ணா பக்கம் இருக்குது. 5வது பால் போடுறாரு, பேட்டில் வாங்குறாரு, ஸ்கொயர் லெக் பக்கம் தட்டுறாரு, ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் விழுது. ஆனால் டேவிட் மில்லர் வந்து குல்தீப் யாதவ் ஒடியாந்து ரன் எடுக்க வந்தாலும் இல்லை வேணாம், நான் முடிச்சு காமிக்கிறேன், முடிச்சு தரேன் அப்படின்னு அவர் ஒரு நம்பிக்கையில் இருக்கும்போது 1 பாலுக்கு 2 ரன்னு, அதாவது 1 பாலுக்கு 2 ரன்னு, 2 ரன் அடித்தா வின்னு, 1 ரன்னு எடுத்தால் மேட்ச்சு ட்ரா ஆகும், சூப்பர் ஓவர் போவாங்க, இல்லை டிஃபெண்ட் பண்ணால் ஜிடி வின்னு. ஸோ 3 ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸில் இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போது பிரசித் கிருஷ்ணா கையில் பால் ஆல்ரெடி 6 வாங்கியிருக்காரு, ஒரு ப்ரெஷரு. பிரசித் கிருஷ்ணா ஒரு ஸ்லோவான ஒரு ஷார்ட் பால் ஒன்று போட்டார். அந்த ஷார்ட் பாலை ஸ்கொயராக திரும்பினார் டேவிட் மில்லர். நேராக ஜாஸ் பட்லரோட கைக்கு போச்சு. விக்கெட் கீப்பர் ஜாஸ் பட்லர் வந்து குல்தீப் யாதவை ரன் அவுட் பண்ணார். ஸோ இப்போது 1 ரன் வித்தியாசத்தில் ஜிடி வின் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை ஆகிடுச்சுன்னா, அந்த 5வது பால் இருக்குல்ல, அந்த 5வது பாலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஒரு வேளை குல்தீப் யாதவ் வரும்போதே எழுதிருந்துருக்கலாமோ, மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே சூப்பர் ஓவர் வரைக்கும் அது போயிருந்துருக்குமோ, மேட்ச் ட்ரா ஆகிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசப்பட்டு இருக்கு. இப்போ டேவிட் மில்லர் வந்து 5வது பால் சிங்கிள் ஒரு வேளை குல்தீப் யாதவ் கூப்பிடும் போது அதை எடுத்துருக்கலாமோ, அவர் பண்ணது சரியாக தப்பா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுதாங்க கிரிக்கெட்டு. இப்போது ஒரு வேளை டேவிட் மில்லர் அந்த 6வது பாலை அடித்து ஜெயிக்க வச்சுருந்தாருன்னா, இப்போ அந்த 5வது பால் ஓடாத வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, பாருங்கள் எவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருந்திருக்காரு பாருங்கள், செல்ஃப் பிலீஃப்ங்க, தன்னம்பிக்கையோடு இருந்திருக்காரு, அதை நம்பிக்கை தான் அவர் ஜெயிக்க வச்சிருக்கு அப்படின்னு பேசப்பட்டிருந்திருப்பார். பட் இப்போது அந்த 6வது பால் அவரால் அடிக்க முடியலை. இப்போது அந்த 5வது பால் சிங்கிள் எடுக்காதது அவர் மேலே வந்து தப்பு அப்படின்னு ஆகியிருக்குது. தோக்கிறதுக்கு அவர் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி இப்போது ஆகியிருக்குது. திரும்ப ரிப்பீட் பண்ணால் இதுதான் கிரிக்கெட்டும் கூட. இதே மாதிரி நிறைய கிரிக்கெட் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. எனக்கு படித்த ஞாபகம் இருக்குது. 1986-87 வந்து சேப்பாக்கில் தான் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டைடு டெஸ்ட் மேட்ச் ஞாபகம் இருக்கா? அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 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 மேட்ச் டைடு ஆகிரும். ஆனால் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு பேட்ஸ்மேனை சொல்லி ஞாபகம்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர் இதை தான் யோசிப்பார். என்னென்னா, நான் மேட்சை வின் பண்ணலாமோ ட்ரா பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்திருப்பார். எனக்கு லைக் சிமிலராக தான் எனக்கு இருந்துச்சு. டேவிட் மில்லர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்சை ட்ரா பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத அவர் மண்டையில் கண்டிப்பாக இருந்திருக்காது. வின்னு நோக்கி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்டில் இருந்திருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் டேவிட் மில்லர் பக்கம் நிற்பேன். ஏன்னா 5வது பால் சூப்பர் ஓவர், நான் அதை பற்றி யோசிக்கவே மாட்டேன், ட்ராவை பற்றி யோசிக்கவே மாட்டேன். நான் வந்து எப்படியாவது சேஃபஸ்ட் ஜோனுக்கு போகணும் அப்படிங்கிறத நான் யோசிக்கவே மாட்டேன். இது என்னோட பர்ஸ்பெக்டிவ், சரியாக தப்பான்னு எனக்கு தெரில. பட் நான் என்னென்னா ஆல்ரெடி நான் 6 அடிச்சிட்டேன், எனக்கு போன ஓவரில் கிட்டத்தட்ட 20 ரனுக்கு மேலே அடிச்சிட்டேன், 2 6 ஒரு பவுண்டரிலாம் அடிச்சிட்டேன், செம்ம இங்கே பாருங்கள் டேவிட் மில்லர் செம்ம பீக்கில் இருந்தார், கையில் அடிபட்டு இருந்துச்சு. ஆனால் அடிபட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ 100 பால் ஆடிட்டு வந்த மாதிரியும் இந்த நெட்ஸில் ஆடுற மாதிரி அவர் பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருந்தார். அப்படிங்கும்போது அந்த 1 பால் 2 ரன்ங்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி வராமல் போயிடுச்சு. ஸோ நான் சொல்லுவேங்க, நான் டேவிட் மில்லர் பக்கம் நிற்பேன். டேவிட் மில்லர் அந்த 5வது
அந்த 5வது பால் ஓடாமல் விட்டது வந்து தப்பு கிடையாது. சி 6வது பால் அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரால் அடிக்க முடியாமல் போயிடுச்சு. பட் ஆனால் அந்த இடத்துல நான் ஒன்று சொல்லுவேன், டேவிட் மில்லரை நீங்கள் இப்படி சொல்லுவீங்க, ஆனால் அந்த இடத்துல நான் வந்து பிரசித் கிருஷ்ணா, ஜாஸ் பட்லர் இவங்களை ரொம்பவே நான் பாராட்டுவேன். இதில் நான் பிரசித் கிருஷ்ணா பாராட்டுறதுங்கிறத தாண்டி ஒரு பக்கம் ஜாஸ் பட்லர் ரொம்பவே அதிகமாக பாராட்டுவேன். இதில் வந்து கேம் அவேர்னஸ் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இதுவும் ஒரு கிரிக்கெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மாதிரி 106 மீட்டர் 6 ஒன்று அடிச்சிட்டார் பிரசித் கிருஷ்ணா. முடிச்சு அங்கே முடிச்சு டேவிட் மில்லர் 6 அடிக்கிறாரு. 4 பாலுக்கு 3 பாலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 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 8 ரன் என்னமோ சம்திங் தான் தேவைப்படுது. அந்த 6 அடித்த உடனே வந்து அங்கே டக்அவுட்ல இருந்த ஹேமக் பார்த்தாங்களா சந்தோஷம், சிரிப்பு, ஜெயிச்சிரோண்டா அப்படின்னு டெல்லி கேபிட்டல்ஸ் பக்கத்தில் இருந்து 5வது பால் அவர் அந்த பால் போடும் போதே மேட்ச் முடிஞ்சிச்சு, அந்த 6 போகும்போதே முடிஞ்சிச்சு, 5வது பாலே மேட்ச் முடிய போகுதுன்னு நினைக்கும் போது அந்த 5வது பால் அவர் பக்கம் வந்து நின்றுச்சு. ஸோ நீ 6 கொடுத்துட்ட, திரும்பி 5வது பால் உன் பக்கமும் நிற்குது. இந்த கேம் வந்து ஒரு பக்கம் பேட்டிங் பக்கம் போச்சுன்னா ஒரு பக்கம் பவுலிங் போயிட்டு இருக்கு. அதே போல தான் இப்போ வந்து நிற்குது. 6வது பால் ஒரு ஸ்லோயர் ஒன் ஒரு ஷார்ட் பால் ஒரு போட்டாரா பிரசித் கிருஷ்ணா அங்கே வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு பாலுக்கு 2 ரன்னு அப்படி இருக்கிறதுல வந்து ஒரு ரன்னை நிறுத்திட்டாரு. இன்னும் ஒரு ரன் இருக்குல்ல, அது வந்து விக்கெட் கீப்பர் ஜாஸ் பட்லர் அவரோட கையில் இருக்குது. ஆனால் அவர் என்ன பண்ணார், அதனால் அவரோட கையில் தானே இருக்குது, அவர் கையில் இருந்த அந்த க்ளவ்வை கட்டி போட்டார்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் கையில் தான் அந்த மேட்சோட இன்னும் ஒரு ரன் அப்படிங்கிறது, விக்ட்ரி அப்படிங்கிறது இருக்குது. என்ன பண்ணார், எடுத்து பாலை பிடிச்சி நேராக ஸ்டெம்புக்கு எரிஞ்சார். குல்தீப் யாதவ் வரத்துக்குள்ளே, அதாவது பாப்பிங் கிரீஸுக்குள்ளே வரத்துக்குள்ளே ரன் அவுட்டு. இந்த இடத்துல சொல்லுவேன் ஜிடி வின் பண்ணாங்க ஒரு ரன் வித்தியாசத்தில். பட் கேம் அவேர்னஸ் ஜிடியை வின் பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், அதாவது கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பீங்க, எந்த லெவல் ஆஃப் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பீங்கன்னு ஓகே இருக்கலாம். பட் இந்த கேம் அவேர்னஸ் உங்களுக்கு கிரிக்கெட்டில் ரொம்பவே அதிகமாக இருந்தது அப்படின்னா கிரிக்கெட்டில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத இடத்தெல்லாம் தொடுவீங்க. அந்த கேம் அவேர்னஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கணும், அதை வளர்த்துக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஆப்வியஸ்லி டேவிட் மில்லரை வந்து அந்த இடத்துல கேம் அவேர்னஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அந்த பாலுக்கான ஷாட் ஆடலை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ டேவிட் மில்லர் 5வது பால் சிங்கிள் எடுக்காமல் போனதை விட 6வது பாலை சரியாக அடிக்காமல் போனார்ல, அந்த பாலுக்கு ஏற்ற ஷாட் ஒரு மாதிரி நின்று ஓப்பன் பண்ணி அவர் பாட்டுக்கு லெக் சைடில் அடிச்சு தானே பொழிச்சுன்னு ஒரு பெரிய 6 போயிருந்தது இருக்கும். அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் கடைசியாக என்ன மாதிரியான ஒரு காட்சிகள் பார்த்தோம், என்ன மாதிரியான ஒரு கிரிக்கெட்டை பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. இது பாருங்க, அந்த லாஸ்ட்டு பாலுக்கு மட்டும் எவ்வளோ டிஸ்கஷன், 2 பாலுக்கு எவ்வளோ டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்குல்ல. பட் இந்த மேட்ச்சில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கேம் வந்து 2 பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருந்தது. ஸோ விக்கெட் வந்து ஒரு மாதிரி காம்படிட்டிவான ஒரு விக்கெட்டாக இருந்தது. நம்ம பார்த்த ஒரு ரோடு கிடையாது. ஆனால் இந்த விக்கெட்டில் வந்து எனக்கு யாரை நல்லா விளையாண்ட மாதிரி தோணுதுன்னா, இல்லை எனக்கு இங்கே விளையாண்டதில் எனக்கு எக்ஸாம்பிள் கேம்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஜாஸ் பட்லர் அவர் விளையாண்டதுலாம் வேறங்க. அவர் வந்து பிடிச்சி அக்ஷர் பட்டேலை ஒரு அடி சமத்தே அடிச்சார். அக்ஷர் பட்டேலை மலுக்குன்னு அடிச்சார். ஒரு 2 6 3 6 அடித்தார். அதே ஒரு முகேஷ் குமாரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்டு ராடு எடுத்துட்டார். அவர் 4 6 அடித்தார். குயிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 50யை டச் பண்ணார். இருக்கிறதுலே அவர் தான் அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் அவர் ஆடிக்கிட்டு இருந்தார் ஒரு பக்கம்னா. அடுத்தது சுப்மன் கில் வந்து எனக்கு குல்தீப் யாதவ் ஸ்லாக் ஸ்வீப் அடித்தார். அவரோட அப்படியே மசில் மாதிரி புடச்சிட்டு வெளியில் வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அப்புறம் நடராஜனை வந்து பார்த்திங்கன்னா வாஷிங்டன் சுந்தர் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வெளியே தான், உன்னை விட்டு உரியிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 ஒன்று அடித்தார். திரும்ப முட்டி போட்டு அவரோட ஃபுல் டாஸை வந்து அவர் மாதிரி அவர் யாருக்கிற வந்து லோ ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணி தூக்கி அடித்தார். அப்புறம் நடராஜனுக்கு நேராக அடித்தார். நடராஜன் பிடிக்க முடியாமல் தடுமாறினார். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 கிட்டத்தட்ட பேட்டிங்கில் இருக்கிற ஒரு 3-4 பேர் தான் ஆடிருப்பாங்க. இதில் பட்லர் ஆடினதுங்கிறது வேறு, த்ரூ அவுட்டாக இந்த மேட்ச்லேயே அவர் ஆடின இன்னிங்ஸ் அப்படிங்கிறது வேறு. பட் கில்லு கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஸ்லோவாக ஸ்டார்ட் இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மேட்ச் அப் பண்ணிட்டார். பட் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வாஷிக்கு விப்ராஜ் நிகமோட ஓவர் கட்சி விட்டு அவர் ஒரு பக்கம் ராடு எடுத்தார். ஸோ குயிக்காக ஒரு 20-30 பக்கத்தில் வந்துடுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஸ்லோ டவுன் ஆனார். விக்கெட் வந்துட்டு போய்கிட்டு இருந்துங்கிறது ஒரு காரணம்னாலும் விக்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாறிக்கிட்டு இருந்துச்சு. அதாவது விக்கெட் இனிஷியலாக இருந்த தண்டியில் போக ஸ்லோவாகிட்டு இருந்தது. பட் இந்த விக்கெட்டை வந்து அலோவ் பண்ணிவிட்டு ஆனாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 230-240 அதிகம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லவே மாட்டேன். நான் அதாவது இந்த பிச்சில் 240-230 அடிச்சிருக்கேன். 210 என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு 10-15 ரன்னுங்கிறீங்களா, 5-10 ரன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் அப்படியே எங்கள் பவுலிங்க்கு வரும்பொழுது இங்கேடியோட ஸ்லோயர் ரன்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகியிருந்துச்சு, பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் நிறைய அவுட் சைட் ஆஃப் பால்ஸ் போட்டார், நிறைய வேரி பண்ணார், நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு டிசிஏ பக்கத்தில்
பவுலிங் சைடில் அவர் ஒரு மாதிரி செம்மையாக போட்டார். குல்தீப் யாதவ் விட்டு அடிச்சிட்டாங்க, அக்ஷர் பட்டேல் அடி விழுந்துச்சு, முகேஷ் குமாருக்கு அடி விழுந்துச்சு, விக்கெட் நட்ராஜன் இருந்தார். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அது மோஸ்ட் சக்ஸஸ்ங்க. பட் இந்த பக்கத்தில் சிராஜ் கடைசியாக அந்த 19வது ஓவரில் 23 ரன் கொடுத்தாருல. ஸோ அது வந்து மேபி இப்போ அங்கே எப்படி 23 ரன் விப்ராஜன் அவங்க கொடுத்தாரு, அதே மாதிரி தான் இங்கே இந்த 2 ஓவரும் இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த மேட்ச்சு இன்னும் கதை வேறங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் பேட்டிங்கில் பார்த்தவங்க நிசாங்கா அவருக்கு இந்த மாதிரியான விக்கெட்லாம் கிடச்சா அள்ளி தின்றுவார், அப்படியே அள்ளி பூசிப்பார். இன்றைக்கி நேராக ஸ்ட்ரைட் ரே ஒன்று அடிச்சார், ஆஹா நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஓவர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் சேட்டையை ஆரம்பித்தார். ஆனால் அது அந்த அவரோட சேட்டையை டக்குன்னு முடிக்கவும் செஞ்சாங்க. பட் ஆனால் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அசோக் குமாரை விட்டு அவர் செம்மையாக அடித்தார், அது பார்க்க முடிஞ்சிச்சு. கேஎல் ராகுல் செலக்டிவாக அடித்தார், பிரசித் கிருஷ்ணாவை அடித்தார், அசோக் குமாரையும் விட்டு வெளுத்தார். பிரசித் கிருஷ்ணா தான் இந்த மேட்ச்சில் ஸ்ட்ரைக் பவுலர் மாதிரி இருந்தார் ஒரு பக்கம், ராஷித் கான் இல்லாமல் இருந்திருந்தா அவர் தான். ஆனால் அவரே நீ விட்டு உரி உரிச்சார். 2 பேரும் கர்நாடகா. கேஎல் ராகுல் நிறைய தடவை பிரசித் கிருஷ்ணா விக்கெட் எடுத்திருக்காரு, அது பார்க்க முடிஞ்சிச்சு. பட் அவுட்டு அடிச்சார்னா ராஷித் கானுக்கு இன்றைக்கி என்னவோ தெரில, பொதுவாக அவருக்கு விக்கெட் டேக்கிங் அந்த த்ரெட் இல்லாமல் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இன்றைக்கி நிறைய கூகுளிஸ் போட்டுக்கிட்டே இருந்தார். அந்த கூகுளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிதிஷ் ராணாவுக்கு தேங்க்யூ நிதிஷ் ராணான்னு சொல்லி அவர் அனுப்பி வச்சார். அதுக்கப்புறம் சமீர் ரிஸ்வி டேஞ்சரஸ் பேட்டர், அவருக்கு கூகுளி போட்டார். ஃபஸ்ட்டு பால் காலி, அக்ஷர் பட்டேலுக்கு ஈகோ, ராஷித் கானோட ஓவர் முடியுதுன்னு வரும்போது அவரை நான் அனுப்புறேன்னு அடித்தார். ஆனால் உள்ளே மாட்டினார் காலி. இந்த 3 விக்கெட்டு எடுக்கும்போது அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஜிடியோட கேம் தான் அப்படின்னு நினைக்கும் போது, அதுக்கப்புறம் வந்து ஒரு கேஎல் ராகுல் ஒரு புடி பிடிச்சாருன்னா டேவிட் மில்லர் இன்ஜுரி ஆகி அவர் போயிட்டு திரும்ப வந்து ஒரு புடி பிடிச்சாரு. ஸோ ஓவரால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல மேட்ச்சு. இந்த பக்கத்தில் உங்களுக்கு வந்து ஜாஸ் பட்லர், அப்புறம் சுப்மன் கில், வாஷிங்டன் சுந்தர் அப்படின்னா இந்த பக்கத்தில் இருந்து கேஎல் ராகுல், பத்தும் நிசாங்கா, டேவிட் மில்லர் இவங்க 3 பேரும் ஆடினாங்க. மற்றவங்களோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் போனதும் ஒரு பெரிய பிரச்சனை. பட் பவுலிங்கில் இங்கிடி அப்படின்னா இந்த இடத்துல பிரசித் கிருஷ்ணாவும் நல்லா போட்டார், ராஷித் கானும் நல்லா போட்டார், சிராஜ் நல்லா போட்டார், கடைசியாக உதவாங்கினார் லைக் அங்கே நட்ராஜன் மாதிரி. பட் நல்ல ஒரு மேட்ச் பார்த்து முடித்தோம். இது வரைக்கும் ஜிடி ஜெயிக்காமலே இருந்தாங்க, முதல் முறையாக ஜெயிச்சிருக்கிறாங்க. அண்ட் டிசி ஸ்ட்ராங்கான டீம். பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபினிஷிங்கில் இன்றைக்கி நடந்த ஒரு தவறு, இதெல்லாம் திருத்திப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்க, இந்த மேட்சோட ரிவ்யூ நிறைவடைகிறது. யாருக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவர் கொடுத்துருப்பாங்க? ஜாஸ் பட்லர் கடைசியாக ரன் அவுட் பண்ணுறாரு, இதை விட நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் கூட நல்லா பண்ணார், ராஷித் கான் பவுலிங் வேறு லெவலில் பண்ணார். ஜாஸ் பட்லருக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் கேஎல் ராகுல் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ஒரு 100 மிஸ் பண்ணார். 100 அடிச்சிருந்தா மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. பட் ஃபென்டாஸ்டிக்கானார். ஒரு பிரசித் கிருஷ்ணா அவர் டேக் ஆன் பண்ணார், அதை நான் கண்டிப்பாக சொல்லணும். அசோக் சர்மாவையும் அடித்தார், ஓகே. பட் பட்லருக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இதில் வந்து கில்லோட கேப்டன்சி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தார். ஒரு டெம்ப்ளேட் இல்லாத அளவுக்கு புதுசாக இருந்துச்சு. என்னென்னா இவங்க தான் இருக்கலாம் அப்படின்னு இல்லாமல் இந்த தடவை பிரசித் கிருஷ்ணாவெல்லாம் இடையில எடுத்துகிட்டு வந்தார், ரிஸ்க் எடுத்தார். அந்த ரிஸ்க்குக்கான மேபி ரிவார்டு கூட இதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு கேப்டனாக இன்றைக்கி நல்லா செயல்பட்டார், ஸ்மார்ட்டாக இருக்காருங்கிறதாலே செயல்பட்டார். இப்போ பேட்டிங்லேயும் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடி இருந்தார். இந்த மேட்சுக்கு தேவையான இன்னிங்ஸ் அவர் ஆடி இருந்தார். ஓகே, இந்த மேட்ச் ரிவ்யூ நிறைவடைகிறது. அடுத்ததாக கல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் நடக்கக்கூடிய கேகேஆர் வர்சஸ் லக்னோ சூப்பர் ஜெயின் மேட்சோட ப்ரிவ்யூ பார்க்கலாமா? ஸோ அந்த ப்ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் யோசிக்கலாம், தனியாக தானே ப்ரிவ்யூ பண்ண வைக்கிறக்கானதா, ஏன் அதுவும் இந்த மேட்சுக்கெல்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க, சேர்த்து வீடியோ பண்ணிட்டு யோசிக்கலாம். பட் அப்படி யோசிக்காதீங்க. கொல்கட்டாவில் நடக்க போகிற மேட்சஸ் மட்டும் ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா அங்கே ஈஸ்ட் ஜோனில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இங்கே இவ்வளோக்கு எஃபோர்ட் போட்டு தனியாக ஒரு வீடியோ பண்ணி செதுக்கி அதுக்கு தம்ப்நெயில் எடிட்டு பேக்கேஜ்னு பண்ணி அது வேஸ்ட் ஆகிறதுக்கு பதிலாக நான் இந்த வீடியோட சேர்த்து பண்ணுறேன் அப்படிங்கிறனால தான் பண்ணுறேன். அதுதான் விளக்கம், புரிஞ்சுதுங்களா? இப்போ கல்கட்டா மட்டும் இல்லை, கவுஹாத்திலையும் மழை பெய்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி நிலமை. ஸோ இப்போது கேகேஆர் வர்சஸ் எல்எஸ்ஜி மேட்ச்சுக்கு நேற்றுக்கு வந்து அதாவது மேட்ச் நடக்கிற முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக கேகேஆர் டீம் போயிருக்கிறாங்க. செம்ம காற்று அடிச்சுட்டான். அதனால் ப்ராக்டிஸ் செஷன்லாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்களாம். ஸோ ப்ராக்டிஸ் செஷன் கேன்சல் பண்ணது மட்டும் கிடையாது, அன்றைக்கி நைட்டு மழை பெஞ்சு அங்கே வந்து தண்டர்ஸ்டார்ம் அலர்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும், அதனால் வீட்டுக்குள்ளே இருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கல்கட்டாவில் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஓமை கல்கட்டா, எனக்கு கல்கட்டா ஞாபகம்லாம் வருது. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் ஆனால் அங்கே மேட்ச் நடக்காதுங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்குது. சூப்பர் சப் வச்சுருக்காங்க, அங்கே தான் பெஸ்ட்டு எக்யூப்மெண்ட், பெஸ்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் எல்லாம் அங்கே தான் இருக்குது. ஆனால் மழையும் நாளைக்கு இருக்குங்கிறதுனால அதான் பிரச்சனையே. சரி, ஓகே. இப்போ 2 டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லக்னோ சூப்பர் ஜெயிண்ட் வந்து பவர் பிளேலே பவுலிங்கில் மேட்ச்சை முடிச்சிடுறாங்க. பிரின்ஸ் யாதவ் பவர் பிளேயில் ஒரு 6 விக்கெட் எடுத்துருக்கிறாரு. முகமது ஷமி த்ரெட்டிங்காக இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மாதிரி திரும்பவும் இந்தியன் டீமுக்குள்ளே வரத்துக்கு கதவு உடச்சிக்கிட்டு இருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. ஆவேஷ்கான டெத் ஓவர்ஸில் பார்க்குறோம். அதுக்கப்புறம் சித்தார்த் மணிவரன் வந்து போன மேட்ச்சில் அவரோட கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாரு. போன மேட்ச்சில் மோசின் கான் இல்லை. இப்போ இந்த மேட்ச்சில் ஒரு நாள் மோசின் கான் ரிட்டர்ன் ஆகிறாரு. மழையோட
கல்கட்டா ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடிய அந்த காற்றுல மோசின் கான் வந்து போட்டார் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. மயங்க் யாதவும் அதே கதை தான். ஸோ நான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பவுலர்ஸில் இப்போ திக்வேஷ் ரதியுமே ஒரு மாதிரி அடி வாங்கினாலும் பெட்டராக போட்டுட்ருக்கிறாரு. ஸோ போட்டார் கரெக்டுங்களா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா எல்எஸ்ஜி பவுலிங் ஒரு மாதிரி அண்டர் ரேட்டட் ஒரு நியூ பால் பவுலிங் அட்டாக்காக இருந்துக்கிட்டு இருக்கு. பவர் பிளேலே 5 விக்கெட் 4 விக்கெட் எடுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி வச்சுருக்கிறாங்க. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த பக்கத்தில் கேகேஆர் இருக்காங்களா, அவங்களுக்கு இந்த பிளேயிங் லெவனே உட்கார மாட்டேங்குது. பேட்டிங் ஆர்டர் உட்கார மாட்டேங்குது, பவுலிங் எதுவுமே உட்கார மாட்டேங்குது. இப்போது க்ரீனை நம்பர் 3 அனுப்புறதா, ரகுவன்ஷி நம்பர் 3 அனுப்புறதாங்கிற குழப்பத்தில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ரஹானே அவரை பற்றி ஸ்ட்ரைக் ரேட்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் ஸ்ட்ரைக் ரேட் என்னை பற்றி பேசுகிறேன், நான் சரியாக விளாட்றதுல T20 சொன்னாங்க, ஸ்ட்ரைக் ரேட் பார்க்குறீங்களான்னு சொன்னார். இப்போ அவரோட ஸ்ட்ரைக் ரேட் பவர் பிளேயில் நல்லா இருக்கும். பட் ஆனால் அடுத்து ஆஃப்டர் பவர் பிளே அகேன்ஸ்ட் ஸ்பின் அவர் கொஞ்சம் வீக்காக மோசமாக இருக்கும். ஸோ இந்த நிலம தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபின் ஆலன் ஒரு 30 அடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. க்ரீனும் அன்ஃபார்ச்சுனேட் எப்படியா ஒரு மாதிரி அவுட் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாகவும் இருந்துக்கிட்டு இருக்கு. ரோமன் பவுல் போன மேட்ச் ஆட் பண்ணாங்க. இப்போ சுனில் நரேன் வந்துட்டாருன்னா ஒரு வெளியில் அப்படின்னா வருண் சக்கரவர்த்திக்கு பதிலாக ஆல்ரெடி ஆன அதுக்குள் ராய் இங்கே ஆட தான் செய்வார், அதில் டவுட்டும் கிடையாது. ஸோ போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வருண் சக்கரவர்த்தி இல்லை, நரேனும் இல்லை, ரோமன் பவுலும் வந்து அப்புறம் நவ்தீப் சைனியும் கொண்டு வந்தாங்க. ஸோ ஒரே ஒரு சேஞ்ச் இருக்க போது, அது என்னென்னா ரோமன் பவுல் வெளியில் சுனில் நரேன் உள்ள அப்படிங்கிற மாதிரி தான் வரப்போகுது. இப்போ அங்கே நியூ பால் பவுலிங் அட்டாக் இவங்களோட ஒரு மாதிரி பாசிட்டிவே இல்லாத 200 ரன் அடித்தாலும் போன மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாட்லெட் ஒரு மாதிரி இதுன்னு ஒன்று பண்ணார். அதுலேயே கலண்டு விழுந்துட்டாங்க கல்கட்டா. கேகேஆர் கல்கட்டாவில் கலண்டு விழுந்துட்டாங்க. ஸோ இப்போ எனக்கு நியூ பால் பவுலிங் இவங்களை காட்டிலும் கேகேஆர் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது வைபவ் ராவ் கொஞ்சம் லைட்டாக பாம்பு விடுவார், அர்ஷித் ராணா வந்து அவர் கொஞ்சம் பாம்பு விடுவார். பட் நவ்தீப் சைனி இந்த மாதிரி நவ்தீப் சைனியான காயத்துக்கு முன் காயத்துக்கு பின்னு பிரிக்கலாம். எனக்கு அது ஒரு டவுட்டு தான். ரொம்ப நாள் கழிச்சு வந்து போட போகிறாரு, எப்படி போட போகிறாருன்னு பார்க்கணுன்னு ஒன்று. இன்னொன்று கார்த்திக் தியாகி உள்ளே வில்லன்னு ஸ்விங் பண்ணுவார், நல்லா பேஸ் வச்சுருக்காரு. அங்கே அடிக்கிற மாதிரி பேட்டர்ஸும் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நான் பவுலிங் பற்றி பேசுகிறேன்ல அங்கே எல்எஸ்ஜி கிட்ட. பட் இங்கே பேட்டிங் பற்றி பேசும்போது இங்கே இவங்களோட பவுலிங் பற்றி பேசும்போது நான் எல்எஸ்ஜியோட பேட்டிங் ஏடன் மார்க்ரம், மிச்சில் மார்ஷ் இவங்கெல்லாம் முட்டுனா இடிச்சா விரும்புவாங்க. நிக்லஸ் புரான் கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காரு. பட் நீ பண்ணிட்டு போன மாதிரி ஒரு மாதிரி சென்சிபிள் ஒரு 50 அடிக்கிறாருங்கிறதையும் அயுஷ் பதோனி சமாத் கீழே அவங்களுக்கு இது வரைக்கும் வந்து அவங்க ஆடுறதுக்கான அந்த மாதிரி வாய்ப்போ எனக்கு ரொம்ப அமைஞ்ச மாதிரி எனக்கு பெருசாக தெரியலை. பட் ரொம்ப இயர்லியாக நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம் அவங்கள. பட் ஆன் பேப்பர் உங்களுக்கு எல்எஸ்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குதுங்கள. ஆமாம், அவங்க தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. எனக்கு ஒரு டீமில் பவுலிங் நல்லா இருந்தாலோ, ஒரு பவுலிங் டிசிப்ளின்டாக முன்னாடி அட்டாக்கிங்காக இருந்தாலோ அந்த டீம் பக்கம் தான் நான் வந்து எப்பயும் மொய் எழுதுவேன். எனக்கு இந்த மேட்ச்சில் வந்து எல்எஸ்ஜி ஜெயிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இன்கேஸ் எனக்கு நிக்லஸ் புரானுக்கு ஒரு மாதிரி ரிடம்ஷனுக்கான ஒரு இடமா இந்த ஒரு மேட்ச் அமைஞ்சிச்சுன்னா பின்னாடி ஒரு மாதிரி ரொம்ப பலம் வாய்ந்த ஒரு பிளே ஆஃப்ஸுக்குள்ளே வரக்கூடிய ஒரு அணியாகவும் எல்எஸ்ஜி இருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் வெற்றியே பெறலை. மும்பை வேரங்கலில் போயிட்டு மும்பை இந்தியன்ஸில் உதவாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் கிட்ட உதவாங்கினாங்களா கேகேஆர் ஆனால் போன மேட்ச் தப்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்சை ஜெயிக்காத ஒரு டீமாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ரஹானேவுக்கு ஒரு ப்ரெஷரு, ரகுவன்ஷி மட்டும் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்காரு, அதை பார்க்கவும் முடியுது. பவர் பிளேயர் சீக்கிரம் விக்கெட் விடுறவங்க, பவர் பிளேயர் சீக்கிரம் விக்கெட் எடுக்கிறவங்க, ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்க, பேட்டிங்லேயே கொஞ்சம் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்சி காமிக்கிறவங்க, 2 டீமும் மோத போகிறாங்க. அப்படிங்கும்போது நான் எழுதுறேங்க, மழை எனக்கு அஃபெக்ட் ஆகிற ஒரு கேம். இதில் வந்து பிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியாத ஒரு கேமுக்கு நான் ரொம்ப பெருசாக குழந்தை பேசிக்காமல் அவங்க இருந்து நேரத்தை எடுத்துக்காமல் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சுக்க நான் விரும்புகிறேன். எல்எஸ்ஜி 53 இல்லை 54% ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். கேகேஆர் 46% ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ரொம்ப ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிடறேன். அது அவ்வளோதாங்க. அங்கே ஹெவி நியூ பால் பவுலிங் அட்டாக் வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்எஸ்ஜி. பட் இன்கேஸ் விக்கெட் வந்து ஒரு மாதிரி அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் இருக்காங்க மாற்றி கொடுக்குறாங்க அப்படின்னா திக்வேஷ் ராத்தி, ஏடன் மார்க்ரம், அப்புறம் மேபி அவங்களோட சித்தார்த் மணிவரனை கொண்டு வரலாம். அங்கே வேணால் மேபி தடுக்கலாம். இங்கே சுனில் நரேன் இருக்கிறாரு, அனுகுல் ராய், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் ஒருவேளை கொஞ்சம் திரும்பிற மாதிரி ஒரு விக்கெட்டு, நின்று வர விக்கெட்டு அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா மேபி கேகேஆர் பக்கம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி மேட்ச் நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மேட்ச் நடக்கும் அப்படின்னு நம்ம வேண்டிப்போம். வீடியோ நிறைவடைகிறது. பண்ட் ஜெயிச்சு கொடுத்துட்ருக்காரு. கண்டிப்பாக இந்த தடவை ஜெயிச்சு கொடுக்கணும் ஐபிஎல் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு மாதிரி வெறியாக இருப்பார். சரி, ஓகே, நல்லா இருக்குது எல்எஸ்ஜியோட எனக்கு ஒரு மாதிரி கிரிக்கெட் பார்க்குறதுக்கு. வீடியோ நிறைவடைகிறதுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் மில்லர் ரன் அவுட், பட்லர் அடித்தது கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம்.